கர்த்தர் நீதிபரர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புலம்பல் அதிகாரம் 1. கேள்வி பதில்கள். தனிமையாக உட்கார்ந்திருந்தவள் யார்? ஜனம் பெருத்த நகரி. ஜனம் பெருத்த நகரி யாருக்கு ஒப்பானாள்? விதவை. எதில் பெரியவள் கப்பம் கட்டுகிறவள் ஆனாள்? ஜாதிகளில். எவைகளில் நாயகியாயிருந்தவள் கப்பம் கட்டுகிறவள் ஆனாள்? சீமைகளில். சீமைகளில் நாயகியாயிருந்தவள் என்ன ஆனாள்? கப்பம் கட்டுகிறவள் ஆனாள். காலத்தில் அழுது கொண்டிருந்தவள் யார்? ஜனம் பெருத்த நகரி. ஜனம் பெருத்த நகரியின் கன்னங்களில் வடிந்தது எது? அவளுடைய கண்ணீர். எவர்களுக்குள் ஜனம் பெருத்த நகரியை தேற்றுவார் இல்லை? அவளுடைய நேசர். ஜனம் பெருத்த நகரிக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனவர்கள் யார்? அவளுடைய சிநேகிதர். புறஜாதிகளுக்குள்ளே தங்கி இருந்தவள் யார்? ஜனம் பெருத்த நகரி. ஜனம் பெருத்த நகரி அடையாதிருக்கிறது என்ன? இளைப்பாறுதல். உபத்திரப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யாரை துன்பப்படுத்துகிறவர்கள் அவளை இடுக்கமான இடங்களில் தொடர்ந்து பிடித்தார்கள்? ஜனம் பெருத்த நகரி. எதற்கு போகிற வழிகள் புலம்பினது? சீயோனுக்கு. எதற்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்பினது? பண்டிகைக்கு. யாருடைய வாசல்கள் பாழாய் கிடந்தது? ஜனம் பெருத்த நகரி. யாருடைய ஆசாரியர்கள் தவித்தார்கள்? ஜனம் பெருத்த நகரி. யாருடைய கன்னிகைகள் சஞ்சலப்பட்டார்கள்? ஜனம் பெருத்த நகரி. ஜனம் பெருத்த நகரிக்கு உண்டாயிருந்தது எது? கசப்பு. யாருடைய சத்துருக்கள் தலைமையானார்கள்? ஜனம் பெருத்த நகரி. ஜனம் பெருத்த நகரியை கர்த்தர் எவைகளின் நிமித்தம் சஞ்சலப்படுத்தினார்? அவளுடைய திரளான பாதகங்கள். ஜனம் பெருத்த நகரியின் யார் சுகித்திருக்கிறார்கள்? பகைஞர். ஜனம் பெருத்த நகரியின் பிள்ளைகள் யாருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள்? சத்துருவுக்கு. சீயோன் குமாரத்தியை விட்டு போனது எது? அவள் அழகெல்லாம். சீயோன் குமாரத்தியின் பிரபுக்கள் யாருக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள்? தொடருகிறவன். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை நினைத்தவள் யார்? எருசலேம். எருசலேம் எவைகள் உண்டாகிய நாட்களில் பூர்வ நாட்களின் இன்பமானவைகளை நினைத்தது? சிறுமையும் தவிப்பும். எருசலேமுக்கு உதவி செய்வார் இல்லாமல் சத்துருவின் கையில் விழுந்தவர்கள் யார்? அவளுடைய ஜனங்கள். எருசலேமின் ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினவர்கள் யார்? பகைஞர். மிகுதியாய் பாவம் செய்தவள் யார்? எருசலேம். தூரஸ்திரியை போலானவள் யார்? எருசலேம். யாரை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணினார்கள்? எருசலேம். பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பியவள் யார்? எருசலேம். எருசலேமின் வஸ்திர ஓரங்களில் இருந்தது என்ன? அவளுடைய ஆசோசம். தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தவள் யார்? எருசலேம். அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனவள் யார்? எருசலேம். யாரை தேற்றுவார் இல்லை? எருசலேமை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும் என்று யார் பெருமை பாராட்டினேனே? பகைஞன். எருசலேமின் இன்பமான எல்லாவற்றின் மேலும் தன் கையை நீட்டினவன் யார்? சத்துரு. கர்த்தருடைய சபையில் வரலாகாதென்று விலக்கப்பட்டவர்கள்
யார்? புறஜாதியார். புறஜாதியார் எதற்குள் பிரவேசித்ததை எருசலேம் கண்டாள்? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள். யாருடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பந்தேடி தவித்தார்கள்? எருசலேம். தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்தவர்கள் யார்? எருசலேமின் ஜனங்கள். எருசலேமின் ஜனங்கள் எதை காப்பாற்ற இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்தார்கள்? தங்கள் உயிரை. கர்த்தாவே நோக்கி பாரும், டேஷ் அற்றவனானேனே. எண்ணம். தமது உக்கிரமான கோபமுண்ட நாளில் கர்த்தர் யாரை சஞ்சலப்படுத்தினார்? எருசலேமை. இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையோ? யாரிடம் கேட்கப்பட்டது? வழியில் நடந்து போகிற ஜனங்கள். எதற்கு சரியான துக்கம் உண்டோ என்று எருசலேம் கேட்டது. தனது துக்கத்துக்கு. எருசலேமின் எலும்புகளில் கர்த்தர் உயரத்தில் இருந்து எதை அனுப்பினார்? அக்கினி. எருசலேமின் எலும்புகளில் பற்றி எரிந்தது எது? அக்கினி. கர்த்தர் எருசலேமின் கால்களுக்கு எதை வீசினார்? வலையை. எருசலேமை பின்னிட்டு விழ பண்ணினவர் யார்? கர்த்தர். எருசலேமை பாழாக்கினவர் யார்? கர்த்தர். நித்தம் பலச்செய்யப்பட்டு போனது யார்? எருசலேம். எருசலேமின் எது கர்த்தருடைய கையால் பூட்டப்பட்டிருந்தது? பாதகங்களின் நுகம். எருசலேமின் பாதகங்களின் நுகம் பிணைக்கப்பட்டு எதை சுற்றி கொண்டது? அதன் கழுத்தை. எருசலேமின் பலனை விழ பண்ணினவர் யார்? கர்த்தர். எருசலேமை கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? ஒடுக்குகிறவர்கள். எருசலேமில் உள்ள எவர்களை ஆண்டவர் மிதித்து போட்டார்? பராக்கிரமசாலிகளை. கர்த்தர் யாருக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்? எருசலேம். எருசலேமில் யாரை நொறுக்கும்படி கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்? வாலிபரை. யூதா குமாரத்தியாகிய கன்னிகையை மிதித்தவர் யார்? ஆண்டவர். ஆண்டவர் எதை போல யூதா குமாரத்தியை மிதித்தார்? திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல. யாருடைய கண் நீராய் சொரிந்தது? எரேமியா. எதை காப்பாற்றி தேற்றுகிறவர் எருசலேமை விட்டு தூரமானார்? எருசலேமின் உயிரை. பகைஞர் மேற்கொண்டதினால் பாழாய் போனவர்கள் யார்? எருசலேமின் பிள்ளைகள். தன் கைகளை விரித்தவள் யார்? சீயோன். யாரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை? சீயோனை. கர்த்தர் யாரை யாக்கோபுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார்? அவன் சுற்றுப்புறத்தார். யாக்கோபின் சுற்றுப்புறத்தாருக்குள்ளே தூர ஸ்திரீக்கு ஒப்பானவள் யார்? எருசலேம். நீதிபரராய் இருக்கிறவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் எழும்பினது யார்? எருசலேம். ஜனங்கள் எல்லாரும் எதை பார்க்க எருசலேம் கூறியது? தன் நுகத்தை. யாருடைய கன்னிகைகளும் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள்? எருசலேம். தன்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டது எது? எருசலேம். எருசலேமை மோசம் போக்கினவர்கள் யார்? அதை சிநேகித்தவர்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற அப்பந்தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டவர்கள் யார்? எருசலேமின் ஆசாரியர்களும் மூப்பர்களும். நான் நெருக்கப்படுகிறேன் என்று கூறியது யார்? எருசலேம். யாருடைய குடல் கொதித்தது? எருசலேம். எருசலேம் என்ன பண்ணினபடியால் அதன் இருதயம் வியாகுலப்பட்டது? கடுந்துரோகம். எருசலேமை பிள்ளையற்றவளாக்கியது எது? பட்டயம்.
எருசலேமின் வீட்டுக்குள்ளே வந்திருந்தது எது? மரணம். எது தவிக்கிறதை கேட்டாலும் அதை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. எருசலேம். எருசலேமின் ஆபத்தை கேட்டு தேவன் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருந்தவர்கள் யார்? எருசலேமின் பகைஞர். கர்த்தர் கூறின நாளில் எவர்கள் தன்னை போல் ஆவார்கள் என்று எருசலேம் கூறியது. அதன் பகைஞர். தன் பகைஞரின் எது கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக வரக்கடவது என்று எருசலேம் கூறியது. பொல்லாப்பெல்லாம். எது நிமித்தம் கர்த்தர் தனக்கு செய்தது போல தன் பகைஞருக்கும் செய்யும் என்று எருசலேம் கூறியது. தன் சகல பாதகங்களின் நிமித்தம். யாருடைய பெருமூச்சுகள் மிகுதியாயின? எருசலேம். எருசலேமின் இருதயம் எப்படி இருந்தது? பலட்சமாய் இருந்தது. மரணம் எங்கே வந்திருந்தது? எருசலேமின் வீட்டுக்குள்ளே. கர்த்தர் எருசலேமை எப்படி விழப்பண்ணினார்? பின்னிட்டு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.